தோழர்களே, 2023-24 ஆண்டு நாம் எவ்வளவு சரக்கு போக்குவரத்தை இயக்கியிருக்கிறோம், எவ்வளோ பேசஞ்சர் போக்குவரத்தை இயக்கியிருக்கிறோங்கிறத அடிப்படையாக வச்சு அந்த ஆண்டுக்கான போனஸு நமக்கு இப்போது அநேகமாக 9ஆம் தேதி, அக்டோபர் 9ஆம் தேதி அறிவிப்பாங்கன்னு எதிர்பார்க்குறேன். அது 2010-11 நமக்கு 78 நாள் போனஸ் அறிவித்தாங்க. அதே 78 நாள் போனஸுக்கு தான் இந்த பட்ஜெட்டில் 1781 கோடி ஒதுக்கியிருக்காங்க. போன ஆண்டு ஒதுக்கினதை விட ஒரு 4-5 கோடி கம்மியாக இருக்கலாம், கூட இருக்கலாம், அவ்வளோதான். ஆகவே நமக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னால் 78 நாள் போனஸ் தான் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிய வருகிறது. ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால், சீலிங் ஒரு மாத சம்பளம் என்பது 7000 அப்படின்னு வச்சுப்பாங்க. 7000 வச்சுக்கிட்டா இது அது அந்த சீலிங்கும் பார்த்திங்கன்னா 7-8 வருஷமாக அதே 7000 தான் சீலிங் இருக்குது. அதனால் ஒரு மாத சம்பளம் உங்களுக்கு எவ்வளவு இருந்தாலும் 60,000 பேசிக் பே ப்ளஸ் டிஏ 60,000 இருந்தாலும் அதை 7000ன்னு தான் வச்சுப்பாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னு சொன்னால், உங்களுடைய சீலிங், உங்களுடைய சம்பளத்தின் அடிப்படையில் உங்களுடைய போனஸ் கணக்கிடப்படாது. இப்போது சரக்கு போக்குவரத்தை எடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால், 2010-11 உங்களுக்கு 921 மில்லியன் டன் நம்ம ஓட்டியிருக்கிறோம். 2023-24க்கு 1591 மில்லியன் டன் சரக்கு ஓட்டியிருக்கிறோம். அதாவது 1.25 மடங்கு நமக்கு சரக்கு போக்குவரத்து அதிகரிச்சிருக்கு. 1.25 மடங்கு அதிகரிச்சுன்னு சொன்னால் போனஸும் 1.25 மடங்கு அதிகரிக்கணுங்கிற கேள்வி இருக்கா இல்லையா? அப்போ 78 நாளுங்கிறது அன்னைக்கு 78 நாள், இன்றைக்கி அதே 1.25 மடங்குன்னு சொன்னால் அது ஒரு 120 நாளுக்கு மேலே நமக்கு போனஸ் கிடைக்க வேண்டிய அவசியம் இருக்குது. பேசஞ்சர் சரக்கு போக்குவரத்துடைய வருமானத்தை எடுத்து பார்த்திங்கன்னா, அன்றைக்கி 69,000 கோடி இருந்தது, இன்றைக்கி 1,86,000 கோடி. அதாவது 2.69 மடங்கு வருமானம் அதிகரிச்சிருக்கு. அப்போ வருமானம் 2.69 மடங்கு அதிகரிச்சிருக்குன்னு சொன்னால், சரக்கு போக்குவரத்து 1.25 மடங்கு, வருமானம் 2.69 மடங்குன்னா நமக்கு வெறும் 78 நாள் என்பது எப்படி நியாயத்துக்கு புறம்பானது என்பதை நாம் புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பாசஞ்சர் ஏர்னிங்ஸ் எடுத்திங்கன்னா 25,705 கோடி நம்ம 2010-11 வருமானம் இருந்தது. இப்போ 70,000 கோடி, அதுவும் 2.25 மடங்கு வருமானம் அதிகரிச்சிருக்கு. அப்போ நீங்கள் இயல்பாக பார்த்தீங்கன்னா சரக்கு போக்குவரத்து அல்லது பயணி போக்குவரத்து எல்லாம் சராசரியாக 1.25 மடங்குலேருந்து 2.25 மடங்கு வரைக்கும் அதிகரிச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது வெறும் 78 நாள் என்பது மிக அநியாயமானது, சரியில்லாதது, அநியாயமானது. இதை இது ஒரு பக்கம். இதுக்கு ஏஐஆரும் என்எஃப்ஐஆரும் 2 சம்மேளனங்கள் இந்த மாதிரி சரக்கு போக்குவரத்து அதிகமாக இருக்குது, பயணி போக்குவரத்து அதிகமாக இருக்குது, 2 மடங்கு ஆகிருக்கு, 2.25 மடங்கு ஆகிருக்கு, இல்லை 1.25 மடங்கு ஆகிருக்கு. ஆகவே அதுக்கு தகுந்த மாதிரி போனஸ் நாட்களை உயர்த்தி கொடுக்கணும்னு பிப்ரவரி மாதமே பட்ஜெட்டில் அறிவிச்சிட்டாங்க. 78 நாள் தான்ங்கிறது பட்ஜெட்டில் அலோகேஷனில் தெரிஞ்சு போச்சு. இது வரைக்கும் அதை பற்றி எந்த பேச்சும் அவங்க அதுக்கான எந்த கோரிக்கையும் எழுப்பலை, அதுக்கான போராட்டமும் நடக்கலை. இப்போ 2,000 ரூபா டொனேஷன் மட்டும் போட்டுருவாங்க. அதுதான் அவங்களுடைய அவர்கள் செய்யக்கூடிய வேலை. ரெண்டாவது, 7,000 ரூபாங்கிற சீலிங் ஒரு 7-8 ஆண்டுகளாக அதுவாகவே இருக்கும்போது, அது இப்போ உதாரணமாக உங்களுடைய சம்பளம் 60,000ன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவாங்க, 12 மாதத்துக்கு 12,72,000, அப்போ 12,72 7,20,000 வந்துடும். 7,20,000
365 வகுத்தா ஒரு நாளைக்கு எவ்வளோன்னு கிடைக்கும். அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோன்னா 78 நாளைக்கு எவ்வளோன்னு கணக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உண்மை போனஸ் எவ்வளோ கிடைக்கணும்னு தெரியும். ஆனால் இப்போ அவங்க என்ன வச்சுக்கிறாங்க, வெறும் 7000 வச்சுக்கிறாங்க. 7000ன்னு வச்சா என்ன ஆகுது உங்களுக்கு, 12 மாதத்துக்கு, ஒரு மாதத்துக்கு 7000னா 12 மாதத்துக்கு 84,000. 84,365 ஒரு வருஷம் 364 அதால் வகுத்தா ஒரு நாளைக்கு எவ்வளோன்னு வரும். அதை வந்து நீங்கள் 78ஆல் பிரிக்கிறீங்கன்னா 17,951 தான் வரும். இந்த 17,951ங்கிறது பல காலமாக தொடர்ந்துருக்கு. இப்போது கேள்வி என்னன்னு சொன்னால், இந்த உச்சவரம்பு 7000ங்கிறது உயராதா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. உண்மையில் இந்த உச்சவரம்பை ரத்து செய்யணும், அதாவது அதிகரிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சு பாஜக ஆட்சிக்கு வந்து 2014லேருந்து 2024க்குள்ள 7 வேலை நிறுத்தங்களை 10 மத்திய தொழிற்சங்கங்கள் நடத்திட்டாங்க இந்த உச்சவரம்பை உயர்த்த சொல்லி. இந்த விஷயத்தில் ஏஐஆர்எஃப்பும் என்எஃப்ஐஆரும் அவங்களுடைய தலைவர்கள் வந்து ஹெச்எம்எஸும் ஐஎன்டிஎஸ்சியும் இந்த ஸ்ட்ரைக் காலில் இருக்காங்க. ஆனால் இங்கே ரயில்வேயை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த வேலை நிறுத்தத்தில் கலந்துக்கல, அது ஒரு ஆர்ப்பாட்டம் கூட பண்ணலை. அப்போது ரயில்வே அந்த வேலை நிறுத்தத்தில் கலந்துக்கிட்டால் தான் நம்முடைய பேர சக்தி அதிகரிக்கும். அந்த அடிப்படையில் உங்களுடைய சீலிங் மாறுவதற்கான வாய்ப்பு ஏற்படும். ஆனால் அதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காதது தான் ஏஐஆர்எஃப்பும் என்எஃப்ஐஆரும். அதனால தான் நமக்கு இந்த உச்சவரம்பும் 7000ஆகவே தொடர்கிறது. அதுவே நமக்கு வந்து இந்த ஆண்டும் 17,951க்கு மேலே கிடைக்காது. வருமானம் 2.25 மடங்கு ஆனாலும் நமக்கு போனஸ் வந்து இவ்வளோதான். இன்னொரு கணக்கு நீங்கள் பார்க்கணும். நீங்கள் வந்து இப்போ 2010-11 13,28,000 எம்ப்ளாயீஸு ஆன் ரோல்ஸ் இருந்தாங்க. சாங்ஷன்டு ஸ்ட்ரென்த்து 15,70,000. ஆனால் 13,28,000 ஆன் ரோல்ஸ் இருந்தாங்க. இன்றைக்கி 12,12,000 தான் இருக்காங்க. அப்போது இருக்கிற எண்ணிக்கையும் குறைஞ்சி போச்சு. அதிக ஊழியர்கள் குறைவான சரக்கு போக்குவரத்தை கொடுத்துறாங்க. இன்றைக்கி குறைந்த ஊழியர்கள் அதிகமான சரக்கு போக்குவரத்து கொடுக்கும்போது ஒரு நபரோட உற்பத்தி திறன் என்பது பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. ஆனால் அந்த அடிப்படையில் கூட நமக்கு வந்து போனஸ் அதிகரிக்கவில்லை. இன்றைக்கி 3,12,000 வேகன்சி இருக்குது. தொழிலாளிங்க ரெஸ்ட் இல்லாமல், லீவ் இல்லாமல் கடுமையாக உழைக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு வெறும் 78 நாள் போனஸு 17,951 என்பது மிகவும் அநியாயமானது. ஏஐஆர்எஃப்பும் என்எஃப்ஐஆரும் தொழிலாளிகளுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த விஷயத்தில் நாம் இந்த அனைத்து சங்கங்களும் ஒன்றுபட்டு போராடினா தான் இந்த உச்சவரம்பு ஏறும், 78 நாள் அதிகரிக்கும், 17,951 என்பது அதிகரிக்கும் என்று நான் கூறுகிறேன். தொழிலாளிகள் வரக்கூடிய தேர்தலில் இப்படிப்பட்ட சம்மேளனங்களை சம்மேளனம் வேணுமான்னு யோசிக்கணும். நீங்கள் இந்த சம்மேளனங்கள் அவங்க சொல்கிறாங்க டிஆர்யூக்கு சம்மேளனம் இல்லை, அதெல்லாம் ரைட்டு தான், சம்மேளனம் இல்லை. ஆனால் நீங்கள் சம்மேளனம் வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க? தனியார் மையத்தை எதிர்த்து ஒரு ஸ்ட்ரைக் கால் கொடுத்துருக்கீங்களா? அல்லது போனஸ் சீலிங்கை எதிர்த்து ஒரு ஸ்ட்ரைக் கால் கொடுத்துருக்கீங்களா? அல்லது இந்த என்பிஎஸ் விஷயத்தில் ஒரு ஸ்ட்ரைக் கால் கொடுத்தீங்களா? என்பிஎஸ்ஸை ஒழிச்சு ஓபிஎஸ் கொடுக்கணும்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் வந்து 2012 2 நாள் ஸ்ட்ரைக் அடித்தாங்க, புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்போது ஏஐஆர்எஃப் என்எஃப்ஐஆர் என்ன பண்ணாங்க? ஏஐஆர்எஃப் என்எஃப்ஐஆர் அந்த வேலை நிறுத்தத்தில் கலந்துக்கிட்டாங்களா? கலந்துக்காதவரை மட்டும் இல்லை, 2 பேரும் அந்த சமயத்தில் இந்த நியூ பென்ஷனை ஆதரித்தாங்க. 2008லேருந்து 2012 வரைக்கும் ஏஐஆர்எஃபோட தலைவர் உம்ராமல் புரோஹித் அந்த ட்ரஸ்ட்டில் நியூ பென்ஷனை அமல்படுத்துகிற ட்ரஸ்ட்டில் ட்ரஸ்டியாக இருந்தார். அவர் ராஜினாமா பண்ணிட்டு போல காலம் முடிஞ்சோடனே போனார் அவர். அப்போது இடதுசாரிகள் வந்து 2004லேருந்து 2009 வரைக்கும் காங்கிரஸ் அரசாங்கத்தை சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் அவங்க வந்து இந்த வாஜ்பாய் கொண்டாந்த இந்த புதிய பென்ஷன் திட்டத்துக்கு ஒரு மசோதா கொண்டாந்தாங்க 2005. இடதுசாரிகள் சொன்னாங்க, இந்த மசோதாவை நீ கொண்டாந்தீங்கன்னா நாங்கள் வந்து
உங்களுடைய உங்களுக்கு இருக்கிற ஆதரவை வாபஸ் வாங்கிட்டு வந்தாங்க. அதனால் அந்த மசோதாவை அவங்க கொண்டாட முடியல. 2013 தான் அதுக்கப்புறம் அந்த பில்லை கொண்டாந்தாங்க. ஆனால் என்ன விஷயம்னு சொன்னால், அந்த சமயத்தில் இடதுசாரிகள் அதை எதிர்த்திருந்த சமயத்தில் இந்த ஏஐஆர்எஃப்பும் என்எஃப்ஐஆரும் காலவரையற்ற வேலை நிறுத்தத்துக்கு அறைகோல் விட்டிருந்தா பார்லிமெண்ட்டில் இடதுசாரிகள் ஆதரிக்கிறாங்க, எதிர்க்கிறாங்க இந்த என்பிஎஸை. இங்கே தொழிலாளிகள் அதுக்கு வேலை நிறுத்தம் பண்ணுறாங்கங்கிற நிலைமை ஏற்படும் போது நிச்சயமாக 2008-9 காலகட்டத்திலேயே இந்த நியூ பென்ஷன் சிஸ்டத்தை ரத்து பண்ணியிருக்க முடியும். ஆனால் அவங்க கேட்குறாங்க இடதுசாரிகள் என்ன பண்ணாங்கன்ட்டு. இடதுசாரிகள் எதிர்த்துனால்தான் அந்த சட்டமாக்க முடியல. அந்த சமயத்தில் நீ ஆதரிச்சிட்டு இப்போ இடதுசாரிகளை கேள்வி கேட்கறது என்பது ரொம்ப ஏமாத்து வித்தை. ஆகவே நம்ம என்ன சொல்கிறோம்னா, சம்மேளனங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2 சம்மேளனங்களும் மத்திய அரசாங்கத்தோட கொள்கைகளுக்கு ஜால்ரா போட்டுட்ருக்கான ஒழிய, இன்னைக்கு யூபிஎஸ் வந்தவுடனே யூபிஎஸ்க்கு ஜால்ரா போடுறான், அன்னைக்கு என்பிஎஸ் ஜால்ரா போடுறான், இன்னைக்கு யூபிஎஸ் ஜால்ரா போடுறான். ஓபிஎஸ்க்கு நாங்கள் ஓபிஎஸ் குறைந்தது எதையும் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக் பேலட்லாம் எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ணுறான்னா யூபிஎஸ் நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்கான், ஸ்வீட் கொடுத்துட்ருக்கான். ஸோ இந்த சம்மேளனங்கள் நமக்கு இந்த சம்மேளனங்களை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்ங்கிற கேள்வியை நம்ம எழுப்ப வேண்டியிருக்கு. ஆகவே நான் தொழிலாளிகளை கேட்டுக்கிறேன், இந்த சம்மேளனங்கள் டிஆர்யூக்கு சம்மேளனம் இல்லாவிட்டாலும் கூட பல விஷயங்களில் நம்ம போராடியதனுடைய விளைவாக அகில இந்திய பிரச்சனைகள் பலதை நம்ம அங்கீகார சங்கமாக இருந்த சமயத்தில் சாதிச்சிருக்கோம். ஒரு 2 உதாரணத்தை மட்டும்தான் சொல்கிறேன். ஸ்பெஷல் கிளாஸ் கேட்டில் 8 மணி நேரம் டியூட்டிங்கிறது இருந்தது. ஸ்பெஷல் கிளாஸ் கேங் இதில் என்ஜினியரிங்கில் ஸ்பெஷல் கிளாஸ் கேட்டில் 8 மணி நேரம் ரூலில் இருக்குது. ஆனால் 12 மணி நேரம் வாங்கிட்டு இருந்தான் வேலை. டிஆர்இயூ பிஎன்எம்மில் வச்சு அந்த சமயத்தில் ரயில்வே போர்டு பிஎன்எம்மில் நம்ம இருக்கும்போது ரயில்வே போர்டுலேருந்து பிஎன்எம்மில் கலந்துக்கிட்டு அந்த அடிப்படையில் அந்த அகில இந்திய அளவில் நம்ம அந்த கோரிக்கையை ஏற்க வைக்க முடிஞ்சுது. அதனால் 8 மணி நேரம் டியூட்டிக்கு ரயில்வே போர்டு ஆர்டர் போட்டான். ஆனால் வேடிக்கை என்னென்னா, அந்த ஆர்டரை சதன் ரயில்வேல அமல்படுத்த முடியாமல் ஏஐஆர் மஸ்தூர் அந்த ரயில்வே நிர்வாகத்துக்கு நிர்பந்தம் கொடுத்து அந்த ஆர்டரை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாமல் பண்ணான். அதே மாதிரி டிஆர்இயூ அங்கீகார சங்கமாக இருந்த சமயத்தில் கீமேன் தண்டவாளத்தில் கீமேன் 80 கிளிப்புக்கு கிரீஸ் போடணும் அப்படிங்கிற ஒரு ரூல் இருந்தது. அந்த ரூலை அமல்படுத்துனீங்கன்னா அவருக்கு 8 மணி நேரத்தில் அவர் அந்த வேலையை செய்ய முடியாது. ஆகவே அதை நம்ம விளக்கணுடைய அடிப்படையில் அந்த 80 கிளிப்புக்கு கிரீஸ் போடுற வேலை ரத்து செய்யப்பட்டது. அப்போ அகில இந்திய பிரச்சனையானாலும் நம்ம பிஎன்எம்மில் ரயில்வே போர்டு கலந்துக்கும். அந்த அடிப்படையில் நம்ம அகில இந்திய பிரச்சனைகளில் நம்ம தொழிலாளர்களுடைய கோரிக்கைகளை எழுப்ப முடியும். ஆகவே நான் தொழிலாளர்களை கேட்டுக்கிறேன், இந்த சம்மேளனங்கள் 2 ஏஐஆர்எஃப் என்எஃப்ஐஆர் 2யும் சங்கு மஸ்தூர் 2யும் புறக்கணிங்க, டிஆர்யூக்கு வாக்களிங்க. நான் ஒரு கடைசியாக ஒரு கோஷத்தை சொல்கிறேன். We don't want NPS or UPS. We want OPS. We don't want Sangh or Mazdoor. We want DRE. Thank you.